நீங்கள் வந்து ஆட்சியை அடைந்ததே எதுக்காக இவ்வளோ வருமானத்தை விட்டு வந்தார், எதுக்காக அவ்வளோ ஒரு பெரிய கிளிட்டரிங் கேரியர்லாம் விட்டு வந்தார்? மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னா ஆட்சியும் அதிகாரம் இருக்கணும். முதலமைச்சர் ஜோசப் விஜய்னு பேசுகிறதுக்காக வரல அவர். அந்த அதிகாரம் இருந்தால் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் உருப்படியாக நல்லதை அப்படின்னு உணர்ந்ததால தான் இந்த அரசியல் அதிகாரத்தை நோக்கி போனார். இல்லைன்னா அவருக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. அவர் பாட்டுன்னு ஜாலியாக இருந்திருப்பார். ஸோ அவருடைய நோக்கத்துலேருந்து நம்ம பார்க்குறோம், மக்களுக்கு நல்லது செய்யணுன்னா அதிகாரம் வேணும். இப்போ அதிகாரம் கிடைச்சிடுச்சு. இப்போ இந்த அதிகாரத்தை நிலை நிறுத்தணுமா? ஏன்னா 4 காலையும் உடைச்சி உங்களை கீழே தள்ளுறதுக்கு 4ஆவது சில்லியும் 7வது நாள் அல்ல, ரிசல்ட் வரும்போதுலேருந்தே வேலையில் இறங்கிட்டாங்க. 4ஆம் தேதி மத்தியானம் 3 மணிலேருந்து மற்றவர்கள் இறங்கிட்டாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தானே இருக்கணும், டபுள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் வந்து விஜய் செய்வதை என்னால் தவறு என்று எடுத்துக்கொள்ள முடியவில்லை. இது குதிரை பேரமாக இருந்தாலும் கூட அப்படின்னு சொன்னால் கூட, மற்றவர்கள் சொன்னால் கூட, இது வந்து ஒரு டீசென்ட் குதிரை பேரமாக இருக்குது. நீ அந்த பதையை விட்டுட்டு வாப்பா, வெறுங்கையோட வா, உங்கள் அப்பா போட்ட நகைகள்லாம் தூக்கின்னு வான்னு சொல்லுவாங்க இல்லையா, கட்டின புடவையோட வான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நான் கேட்குறேன்,